அது மட்டுமல்ல, போதன் போதன கண்ணனும் அண்ணல் தன் பாதம் தேடி முடிதேறிய பண்பராய் யாதும் காண்பு அரிதாகி அளந்து போயிட்டாங்க. என்ன, ஒருவன் பிரம்மன் செல்வத்துக்கு அதிபதி, அளப்பரும் செல்வமுடையவன். அந்த பிரம்மன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தப்பா சொல்றேன், நீங்க யாரும் அப்ஜெக்ஷனே பண்ண மாட்டேங்கிறீங்க. கைலாசு பிரம்மன் கல்விக்கு அதிபதிப்பா. ராஜர் எது சொன்னாலும் கேட்டுட்டு இருக்க வேண்டியதானா? என்ன, கல்விக்கு அதிபதியாக பிரம்மன் கல்விதான் உலகத்தில் சிறந்தது, அந்த கலைமகளை அடைந்தவன் நான் தான் பெரியவங்கிறான். இந்த லட்சுமி மகாலட்சுமி அன்னையை மணந்த நம்முடைய ஆள் என்ன பண்றாரு, நான் தான் பெரியவன், உலகத்துல செல்வம் தான் உன்ன மாதிரி 1000 கல்வி கட்டணம் வாங்கிறாரு உமா போது பெருமான் அன்பு வடிவாகிய பெருமான் ஜோதியாக தோன்றி அன்பின் அடிமுடியை காணுகிற என்கிறார். பணத்தாலும் செல்வத்தாலும் அன்பின் அன்பை அடைய முடியாதுங்கிற வரலாறு திருவண்ணாமலை வரலாறு. அங்க என்ன ஆகுதுன்னா, நம் பெருமான் கனல் வடிவமா நிக்கிறாரு. அவங்களுக்கு பார்க்க முடியல, அறியும் காணோம் முடியும் காணோம், அளந்து போயிட்டாங்க. பெருமானே நமச்சிவாயன்னு சொன்னாங்களாம். சாமி அருள் செய்து அவர்களுக்கு நல்லுபதேசமாக அவர்களுக்கும் அவர்கள் தான் பெரியவன் என்ற ஆணவத்தோடு இருந்த அவர்களுக்கும் அறியவர் உனக்கும் அருள்வார் என்று கூறி அடுத்த